ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சரை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக மார்க்கண்டேயன் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ், என்ன காரணத்தின் அடிப்படையில் தற்பொழுது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குல கடந்த 20ஆம் தேதி திமுகவினுடைய விளாத்திகுளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செஞ்சாங்க. இவர் தன்னை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த மனு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மார்க்கண்டேயன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாதங்களை முன்வைத்தார். அவர் வைத்த முன் வாதத்துல என்ன சொல்றாருன்னா, குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படக்கூடிய நபர் அதே கூட்டத்துல தொடர்ந்து ஈடுபடுவார், சாட்சிகளை கலைப்பார், இதற்கான என நம்புவதற்கான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டிஎன்எஸ்எஸ் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த கைதுக்கான காரணங்கள் எதுவும் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படல. புகாரினுடைய உண்மைத்தன்மை குறித்து எந்த ஒரு ஆரம்பகட்ட விசாரணையும் நடத்தப்படல. இவரை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும். அது மட்டும் இல்லாம இது ஒரு அரசியல் ரீதியான பேச்சு தொடர்பான புகார் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு முன்னாடி அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞருடைய ஒப்புதல் பெறணும். ஆனால் எந்த ஒரு ஒப்புதலும் பெறல. இது ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கு அல்ல. சட்டமன்றம் பூட்டப்படும் என கூறியதால அதற்கு பதிலளிக்கும் வகையில தான் இவர் பேசியிருக்காரு. இதுல எந்த ஒரு உள்நோக்கமும் இல்ல. மேஜிஸ்ட்ரேட் இயந்திரத்தனமா இவரை சிறையில் அடைச்சு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ற ஒரு வாதங்களை முன்வைத்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்தை பூட்டினால் எலும்பை உடைத்து விடுவேன் என்று கூறியிருக்கிறாரு. சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மிரட்டல் உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனையில இறங்க முடியாது. அதனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பொது வெளியில இவர் பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சு எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருக்குது, சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்குது. இதுல இவரை டிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு கைது நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லல, இது கைது தேவையாங்கிறத ஆராய மட்டுமே சொல்லியிருக்குது. இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறதுனால இவர் குற்றம் புரிந்திருக்கிறாருங்கிறத என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் எழல. அதனால இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கைது குறித்த காரணமும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. கைது குறித்த தகவல் அவருடைய குடும்பத்தினருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால இதுல கைது செஞ்சு அவர் சிறையில் அடைத்த பிறப்பித்த உத்தரவுல எந்த ஒரு சட்டவிரோதமும் இல்லை. அதனால இந்த உத்தரவுல எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாரு. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 2 சம்பவமே இப்போ வரைக்கும் நடக்கல, வெறும் யூகத்தின் அடிப்படையில நீதிமன்றத்துக்கு சுமையை ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கண்டேயன் மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.